லாஸ்ட் வீடியோவில் வந்து 5 அசெட் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் தான். பட் ஆனால் என்னோடய மிஸ்டேக்கில் ஸோ நிறையா வந்து மைனஸில் போயிருந்தது. பரவாயில்ல. பட் அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு செகண்டில் கேண்டில் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த யூஎஸ்டி எம்எக்ஸ்எனே பார்த்துக்கோங்களேன். யூஎஸ்டி எம்எக்ஸ்எனில் இந்த கேண்டில் இருக்குல்ல, ஸோ இந்த கேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுனில் தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் லாஸ்ட்டு செகண்டில் சின்ன ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போயிடுச்சு. நீங்கள் இதே டைமில் இந்த இடத்துல ஒரு அப் ட்ரேடோ இல்லை டவுன் ட்ரேடோ ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து நெகட்டிவாக தான் சான்சஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல டார்கெட் ஹிட் ஆகாது. ஸோ ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்டிங்கிலே எடுத்தாலும், இப்போ நான் வந்து 100 யூஸ் பண்ணுறேன், மார்டிங்களுக்கு 200 யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து 100ல் டபுள் கிளிக் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு 200 நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அதில் வெறும் ஒரு ட்ரேட் மட்டும் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஸோ சேம் கான்செப்ட் தான். லாஸ்ட் வீடியோ நான் வந்து 5 அசெட் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் கூடவே நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 கரன்சியில் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, யூஎஸ்டி ஐடிஆர் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன மைனஸ் வந்தது. ஸோ 487 மைனஸில் இருக்குது. இப்போ வந்து ரெக்கவரும் பண்ணணும். ஓகே, ரெக்கவர் பண்ணிடலாம். சிஏடிஜிபிஒய் ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகே, டவுன் ட்ரேடுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. டவுன் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன். இன்கேஸ் மார்டிங்கன்னா 200. இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே மார்க்கெட் கொஞ்சம் வந்து மிக்சிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மிக்சிங் மீன்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு மூமெண்ட் இல்லை. ப்ரீவியஸ் மந்தில் வந்து கேண்டில் பேட்டர்ன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போவும் வந்து ஒர்க் ஆகுது. பட் என்ன அப்படின்னா அதோட அக்யூரசி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் லோ ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மேபி அது என்ன ரீசன் எனக்கு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் ஒரு 2 டேஸ் என்னமோ வந்து 2 மினிட்ஸ் கேண்டிலை யூஸ் பண்ணி 2 மினிட்ஸில் நான் வந்து சிக்னல்ஸ் கொடுத்துட்ருந்தேன். ரீசன் என்னென்னா கேண்டிலோட மூவ்மெண்ட் எல்லாமே தான். மார்க்கெட் கொஞ்சம் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருந்தது. அண்ட் 1 மினிட் வந்து ஹை வாலடைலாக இருந்தது. ஸோ அந்த ஹை வாலடைல்னால நான் வந்து அந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஓகே, டவுன் ஆயிடுச்சு. ஹீரோ ஜிபிபி சிஏடிஜிபி வந்து டவுன் ஆயிடுச்சு. அண்ட் ஹீரோ ஜிபிபி தான் இப்போ எடுத்துடணும். ஓகே, அப்பில் போயிட்டுருக்கு. இந்த கேண்டில் அப் ட்ரேட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, அப்பில் போயிட்டுருக்கு. ஸோ மாறி மாறி போகுது. கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது. ஓகே, ஃபைன். ஓகே, இன்றைக்கி நம்ம டார்கெட் வந்து இன்னும் ஹிட் ஆகலை. ஸோ நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 50% வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து மைனஸில் தான் போகுது. ஸோ நான் வந்து ஒரு 600 or 500 நான் வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன்.
சிஏடி ஜேபிஒய் நெக்ஸ்ட் வந்து ஜிபிபி ஜேபி நெக்ஸ்ட் வந்து அப் டைரக்ஷன் யூஎஸ்டி பிஹெச்பி யூஎஸ்டி பிஹெச்பியும் நெக்ஸ்ட் வந்து அப் டைரக்ஷன் தான். ஓகே, ஜிபிபி ஜேபிஒய் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. பட் யூஎஸ்டி பிஹெச்பி ஆப்போசிட்டில் போயிடுச்சு. ஓகே, ஜிபிபி ஜேபியில் வந்தது அப்படியே வந்து இதில் மார்ட்டிங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஃபுல் கேபிட்டலையும். ஓகே, ஹை ரிஸ்க் தான், ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து லாஸில் நிறைய போயிடுச்சு. ஸோ ஹைலி ரிஸ்க் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி வந்து ஹை ரிஸ்க்காக தான் இருக்குது. நம்ம ஹை அமௌண்ட் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து மேபி அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அமௌண்ட் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணுமே தவிர, மற்றபடி நம்ம பெரிய அமௌண்ட்டாக போட்டு பண்ணுறது வந்து ஹைலி ரிஸ்க்கு. அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு 60% ஒர்க் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து 30% தான் அக்யூரஸியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம வந்து பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணாலுமே வந்து அவ்வளோ வந்து அக்யூரேட்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு டிபெண்ட்ஸ் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி மாறிட்டே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டேஸில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது, பட் இப்போதைக்கு அவ்வளோ பெட்டராக இல்லை. ஹை ரிஸ்க் தான் நான் எடுத்தேன். ஸோ 99 பரவாயில்ல. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஹை ரிஸ்க் எடுக்க வேணாம். எடுத்த அசட் எல்லாமே ஓகே. நமக்கு வந்து ரிசல்ட் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் மார்ட்டிங்கில் தான் ஹிட் ஆச்சு. இன் சிஏடி ஜேபிஒய் நெக்ஸ்ட்டு வந்து அப் டைரக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 2 கரன்சியில் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இந்த சிஏடி ஜேபிஐ இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கரன்சியில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட் வந்து இன்றைக்கி நமக்கு டார்கெட் ஹிட் ஆகுதா அப்படின்றதை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். யூஎஸ்டி என்ஜிஎன் ஓகே, ஏயுடி என்செட்டி சிஏடி ஜேபி வந்து ஓடிசி பேர்ஸ் கிடையாது. அதனால தான் அதில் 85%.
நார்மல் கரன்சி ஓடிசி பேருக்கு தான் மேக்ஸிமம் வந்து 90% மேலே இருக்குது. மற்ற நான் ரியல் பேர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் தான் 90க்கு மேலே கொடுக்கறது கொஞ்சம் ரேர் தான். ஓகே, லாஸ்ட்டு செகண்டில் ஓகே டோஜி ரீஃபண்ட் ஆகிருக்கு. பட் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். USD PHP USD NGN. ஓகே, USD NGN வந்து அப் டைரக்ஷன் பாசிபிள். CADJP வந்து ஆப்போசிட்டில் போகுது. USD NGN ஓகே. CADJPயில் வந்து ரீஃபண்ட் ஆயிருந்தது. பட் என்னோடய மிஸ்டேக், நான் எல்லா டைம் சொல்கிறது என்னென்னா, டோஜி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணவே கூடாது. ஈவன் மார்ட்டிங்கில் கூட நம்ம எடுக்கக்கூடாது. பட் அதுதான் ஃபைன். USD NGN OTC வந்து நெக்ஸ்ட்டு 1 மினிட்க்கு வந்து அப் டைரக்ஷன் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நம்ம VIP குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம VIP குரூப். நான் அதில் டெய்லி வந்து சிங்கிள்ஸ் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ எஸ்டர்டே கூட நான் வந்து சிங்கிள்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ எஸ்டர்டே ஓகே. அண்ட் சிங்கிள்ஸ் வந்து 9:30 PM நான் சொல்லியிருந்தேன். அண்ட் USD IDR தான் ஃபஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது வந்து நமக்கு ஷியோர் ஷார்ட்டாகவே வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் USD ZAR OTCயும் நான் செகண்ட் பேராக சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து ஷியோர் ஷார்ட்டாக நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் USD DZT நான் சொல்லியிருந்தேன். இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, USD ZAR USD DZT வந்து தேர்ட் பேராக நான் சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து ஷியோர் ஷார்ட்டாகவே நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேயில் வந்து லாஸ்ட்டாக நான் கொடுத்தது USD இது ARS OTC, அதுவுமே வந்து ஷியோர் ஷார்ட்டாக நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லைவாக எடுத்த பேர்ஸும் நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் NZD CHF வந்து OTC நமக்கு டார்கெட் ஹிட் ஆகலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் USD PHP அதுவும் அதே தான், நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் NZD CAD வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆகலை. அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து USD IDR டார்கெட் ஹிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா USD BDT அதுவுமே வந்து டார்கெட் ஹிட்டு ஷியோர் ஷார்ட்டாகவே நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி USD BRL வந்து ஷியோர் ஷார்ட்டாகவே நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கும் ப்ரீவியஸாக NZD CHF OTC ஷியோர் ஷார்ட் ஆகலை. பட் ஆனால் மார்ட்டிங்கில் நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி NZDJP 1 மினிட் வந்து அப்டேஷன் சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து மார்ட்டிங்கில் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இது அதுக்கு முன்னாடி வந்து ஈரோ NZD டார்கெட் ஹிட் ஆகலை. அதுக்கும் ப்ரீவியஸாக இது நமக்கு டார்கெட் USD INR வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. அதுக்கு ப்ரீவியஸாக 2 கரன்சி கண்டினியூ நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகலை. நான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் சொல்கிறேன். நான் வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆனது மட்டும் சொல்ல, டார்கெட் ஹிட் ஆகலை அப்படின்னா எனக்கு அதுதான். ஸோ இதில் வந்து ஓவராலாக நான் இப்போது இது டேட் வந்து டியூஸ்டே வந்து நான் ஓவராலாக கொடுத்த சிக்னல்ஸ் வந்து நான் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு லைவாகவே கட்டுறேன். நீங்கள் நம்ம VIP குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து VIP குரூப்பில் இல்லாத மெம்பர்ஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இதுதான் வந்து 9 PMக்கு வந்து செஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸ்டார்ட் பண்ணதும் CAD CHF கொடுத்துருந்தேன். பட் நான் அதை ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் USD INR கொடுத்துருந்தேன். அது நமக்கு டார்கெட் ஹிட் ஆகலை. அப்போ -1. அண்ட் NZDJPY அதுவும் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகலை. அப்போ -2ல் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் 3ஆவதாக கொடுத்த பேர்ஸ் வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அப்போது 2 மைனஸ் ஆகிருக்கு, 1 ப்ளஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஈரோ NZDயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ ஓவராலாக 3 மைனஸில் இருக்குது, நமக்கு 1 தான் வந்து ப்ளஸில் இருக்குது. அதுக்கப்புறம் NZDJPY வந்து 2 ஹிட்டு. அப்போது 3 மைனஸு 2 டார்கெட் ஹிட்டு. அப்போ NZD CHF
அப்போ 3க்கு 3 நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ அது இல்லாமல் 4th அதுவும் நமக்கு டார்கெட் ஹிட்டு, 5th அதுவும் நமக்கு டார்கெட் ஹிட்டு, அண்ட் 6th அதுவும் நமக்கு டார்கெட் ஹிட்டு, 7th வந்து மைனஸ் ஆயிருக்கு. அப்போ ஓவராலாக நமக்கு 4 மைனஸ் ஆயிருக்கு. 4 மைனஸ் என்செட்டி கேட்டோட 4 மைனஸ் ஆயிருக்கா. அப்போ 1 2 3 4 5 6 6 மொத்தம் 10ல் 4 மைனஸ் ஆயிருக்கு. 6 இது நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அப்போது இது யூஎஸ்டி பிஹெச்பி வந்து 7th டார்கெட் ஹிட்டு. அதுக்கப்புறமா 1 மைனஸ் ஆயிருக்கு. அப்போனா ஓவராலாக 5 மைனஸ் ஆயிருக்கு, 7 வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் யூஎஸ்டிஆர்எஸ் 7th இது வந்து 8th. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மொத்தம் 13 செஷன் இது சிங்கிள்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதில் 5 நமக்கு வந்து மைனஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் இருக்க 8மே வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள டேஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் யூஎஸ்டி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூவாக நமக்கு 3மே வந்து ஷியோர் ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டோம். இந்த இப்போ டியூஸ்டேனா அப்போ மண்டே நான் வந்து செஷன் கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ மண்டே செஷனும் நீங்கள் வந்து பாருங்கள். மண்டே செஷன் ஓகே. மண்டே செஷன் ஃபஸ்ட்டு ஒன்று டைரக்ட் ஹிட்டு அண்ட் செகண்ட் ஒன்று நமக்கு இது மைனஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தேர்ட் அப்போ 2க்கு 1 ஆனால் அதுக்கப்புறமா இது 3வது, இது 4த்துக்கு அப்புறமா நமக்கு இது வந்து தேர்ட் அட்டம்ப்ட்டு, இது வந்து 4க்கு 4, அதுக்கப்புறமா இது 5வது ஒன்று. கிட்டத்தட்ட நமக்கு என்னதான் வந்து மைனஸில் போயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த சிக்னல்ஸ் நம்ம எண்டு பண்ணையில் மினிமம் 3 இல்லை 4 கண்டினியூவாக நமக்கு வந்து ஷோர் ஷார்ட்டாக நமக்கு இது நமக்கு வந்து கிளிக் ஆயிரும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது கரெக்டான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டாலே போதும். ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து ப்ளஸ்லேயே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம விஐபி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னையோட டார்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ திங்க் இப்போது நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ 400 சம்திங் தான் மைனஸில் இருந்தது. பட் வீடியோ எண்ட் ஆகிறப்போ 400 நமக்கு வந்து ப்ளஸில் இருக்குது. அண்ட் ஓவராலாக நான் ஃபுல் அமௌண்ட்டையுமே நான் வந்து ரிஸ்க் எடுத்தேன். ஸோ ஃபுல் அமௌண்ட் ரிஸ்க் கேபிட்டல் வந்து நான் இப்போது உங்களுக்கு 400 ஓகே. பட் என்னோட ரிஸ்க் வந்து அதை விட ரொம்பவே அதிகம். நான் இப்போ வந்து கெயின் பண்ணதை விட ரிஸ்க் ரொம்ப அதிகமாக எடுத்திருக்கேன். அதனால தான் எனக்கு இது ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த ரிஸ்க்குக்கு இது ரொம்பவே கம்மி தான். பட் இதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து கோடெக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒன்றும் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்களும் நம்ம விஐபி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் நம்ம விஐபி குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.